வணக்கம். எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்கிற விரோதம், எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்து ஒரு நல்ல பதவியில் கொண்டு போக மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் விஜயபாஸ்கர், சி வி சண்முகம், அதே போல் நத்தம் விஸ்வநாதன், வேலுமணி இவங்களுக்கெல்லாம் இருந்துச்சு. இவங்கெல்லாம் போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசி பார்த்தாங்க. எடப்பாடி பழனிசாமி எதுக்குமே ஒத்து வரல. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க, அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு, அடுத்த உள்ளாட்சி தேர்தல் வருது, அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் வருது, இந்த தேர்தலையாவது நம்ம ஜெயிக்கணும், ஜெயிக்கிறதுக்கான முயற்சியை எடுத்தால் கூட ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்குது. அப்படியே கொத்தா இந்த தேர்தல் முடிஞ்சோன்னே எல்லாம் போய் அங்கிட்டு போய் சேர்றாங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்ல, எடப்பாடி பழனிசாமி எடுக்கணும்ல, எடுத்தால் தானே நம்ம ஏதாவது அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து வளர்க்க முடியும். அதை விட்டுட்டு இப்போ எல்லாருமே போய் சேர்றாங்க அப்படின்னா தாவேகா மேலே இருக்கிற நம்பிக்கை, தாவேகாவில் எடுக்கிற முடிவுகள், அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை, எதிர்காலத்தில் நமக்கு தாவேகா தான் வந்து நமக்கு ஏதாவது ஒரு இதை செய்ய முடியும், கட்சியில் பதவி வாங்கிட்டு நம்ம இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. விஜயபாஸ்கர் வந்து அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு, சி வி சண்முகம் பண்ணலை. என்னை கட்சியை விட்டு நிப்பாட்டுங்க, நான் அதுக்கப்புறம் கட்சியை விட்டு போகிறேன், அது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நான் குடைச்சல் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சி வி சண்முகம் அங்கே எடப்பாடி பழனிசாமி உட்காந்துக்கிட்டு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகத்து மேலே நடவடிக்கை எடுக்க முடியல. என்ன தான் பண்ணுறதுன்னே அவருக்கும் ஒன்றுமே புரியலை. ஆனால் விஜயபாஸ்கர் வந்து அவசரப்பட்டு என்ன செஞ்சுட்டாரு, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். சரி, 2 சைடு பேசிகிட்டு இருக்கார், ஒன்று திமுக சைடு, இன்னொன்று தாவேகா சைடு. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண பிறகு திமுக சைடு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. ஆனால் அவருக்கு விராலிமலை தொகுதியில் திமுக சைடு போய் சேர்ந்தாலும் விராலிமலை தொகுதியை கொடுத்தா திமுக சார்பாக ஒரு எம்எல்ஏ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. விராலிமலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜயபாஸ்கர் தான். அது அவர் எந்த கட்சிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த தொகுதி மக்களோட ஒரு பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த மக்கள்கிட்ட வந்து ஆலோசனை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா தான் இனிமேல் அதிமுகவில் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவை அவர் கூட அவர் ஜெயிக்கிறதுக்கு காரணமான மக்களும் சரி, கட்சி நிர்வாகிகளும் சரி, எல்லாத்துலேயும் ஆலோசனை பண்ணி ஒரு முடிவெடுத்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். சரி, ஒரு சைடு திமுக சைடு போக வேணாம், திமுக சைடு வந்து இப்போதைக்கு வேணாங்க, உங்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருக்குது, இப்போ நீங்கள் எங்கள் சைடு வந்தீங்க அப்படின்னா பாஜக வந்து அதை கையில் எடுப்பாங்க. தமிழ்நாட்டிலேயே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை விஜய் வந்து சில விஷயங்களை, முக்கியமான விஷயங்கள் நடவடிக்கை எடுப்பார். அதனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்த பிறகு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா எங்கள் கட்சிக்கும் சேர்ந்து கெட்ட பேர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி விஜயபாஸ்கரை அப்படி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா விராலிமலை தொகுதியில் புதுக்கோட்டை சைடு பார்த்திங்கன்னா செல்லப்பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க. அவங்க எல்லாமே விஜயபாஸ்கர் இந்த சைடு கொண்டு வராதிங்க, கொண்டு வந்தால் எங்களுடைய செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவங்களும் பயப்படுறாங்க. அதனால் திமுக கொஞ்சம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி விஜயபாஸ்கருக்கு சொல்லிட்டாங்க. இல்லை, நீங்கள் வேறு முடிவு எடுத்தாலும் எடுத்துக்கோங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்ட்டாங்க. சரி, தாவேகா பக்கத்து சேரலான்னா தாவேகா வந்து இப்போதைக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லி ஆதவர்ஜனை சொன்ன பிறகு தான் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. சரி, இடைத்தேர்தல் வரப்போது அது தாவேகா சார்பாக அவர் நிற்கணும், அந்த தொகுதியில் தாவேகா சார்பாக நின்று போட்டி போடணும். தாவேகாலாம் இப்போ விஜயபாஸ்கரை சேர்த்துக்குவாங்களா, இல்லை தாவேகா சார்பாக அவர் போட்டி போடுறதுக்கு திரும்பவும் வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் அவருக்கு இருக்குது. ஏன்னா தாவேகாவில் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இருக்காங்க. இடைத்தேர்தல் வந்தால் அங்கே வேறு விஜயபாஸ்கர் தான் போட்டி போடணும், தாவேகா சார்பாக போட்டி போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜயபாஸ்கரை சேர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாவேகால ஒருத்தர் மிக முக்கியமான அரசியல் ஆலோசகர் அப்படின்னு இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி சொல்லிட்டு இருக்காரு. விஜயபாஸ்கரை சேர்க்க வேணாங்க, அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருக்குது, அவரை சேர்த்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஜான் ஆரோக்கியசாமி விஜய்க்கு மிக முக்கியமான நபர், அரசியல் சொல்லக்கூடியவர், அரசியல் ஆலோசகர். அவர் சொல்கிறத முதலமைச்சர் விஜய் வந்து கேட்பார். அப்படிங்கிற சூழ்நிலையில் இப்போ வந்து என்ன பண்ணுறது? சரி, விஜயபாஸ்கருக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. நம்ம இஷ்டுக்குன்னு போகிற அந்த மினிஸ்டர் ஆனந்த் அவர்கிட்ட இருக்கார், ஆதவர்ஜனா, இவங்கள்ட்டெல்லாம் வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி நீங்கள் புஸ்லி ஆனந்த் முன்னிலையில் தாவேகால சேர்ந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. விஜயபாஸ்கர் வந்து எவ்வளோ பெரிய கட்சி சீனியரு, அவரை போய் சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து புஸ்லி ஆனந்த் முன்னிலையில் நீங்கள் போய் சேர்ந்துருங்க. கட்சியில் இருக்க அதிமுகவில் வந்து நிறைய பேர் விலகி போகிறாங்க. விலகி போகிறவங்களை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா புஸ்லி ஆனந்த் ஆதவர்ஜனா முன்னிலையில் தான் சேர்றாங்க. விஜயபாஸ்கர் அப்படிப்பட்ட அரசியல்வாதியா, சாதாரண அரசியல்வாதியா? அவர் தொடர்ந்து 4 முறை விராலிமலை தொகுதியில் வெற்றி பெற்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபர். கொரோனா காலகட்டத்தில் அவர் வந்து செல்வாக்கும் உயர்ந்தது, அவருடைய செல்வமும் உயர்ந்தது. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு அதிமுகவோட ஒரு முக்கியமான முகம். அப்படிப்பட்டவர் எப்படி வந்து புஸ்லி ஆனந்த் முன்னிலையும் ஆதவர்ஜனா முன்னிலையும் செய்வார்? சேர்ந்த சிஎம் விஜய் முன்னிலை தான் நான் சேருவேன், அதுக்கு எவ்வளோ காலம் காத்திருக்கணுமோ அவ்வளோ காலம் வரைக்கும் நான் காத்திருக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீ விஜய் முன்னிலையில் சேரலாம், நீ ஆசைப்படலாம், விஜய் ஆசைப்படணுமா வேணாமா? அவர் ஜூன் 29, 30 இந்த இதில் வந்து கலெக்டர் எஸ்பி மாநாடு இருக்குது, முக்கியமான விஷயங்களை பற்றி அவர் அந்த மீட்டிங்கில் கலந்து பேச போகிறாரு. அந்த டயத்தில் இணைப்பு நீங்கள் வந்து இந்த கட்சியில் சேருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவர் முதலமைச்சர்கிட்ட நம்ம கேட்கணும், கேட்குறதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
நாங்கள் யார் முன்னிலையிலும் சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. நான் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் சேர்றதா சேர்றேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் பாஸ்கரும் ரொம்ப இதாக இருக்கிறாரு. இப்போ வந்து டேட்டு தள்ளி போயிருக்கு, ஜூலை 2ஆம் தேதி அப்படின்னு சொல்லி விஜய் பாஸ்கருக்கு ஒரு சிக்னல் கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து கன்ஃபார்மாக சேர்வாரா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா விஜய் வந்து தாவேகா சார்பில் இருந்து பார்த்திங்கன்னா விஜய் பாஸ்கரை அப்படியே சீண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னன்னே தெரியல அவருக்கும். அவரை கட்சியில் சேர்க்கறதுக்கு அவ்வளோ பெரிய அலப்பறை கொடுக்குறாங்க. இது என்னடா இதுன்னு இருக்குது. ஏன்னா இதே தேர்தலுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் போய் சேர்றாங்க அப்படின்னா வாங்க 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 வாங்கன்னு வீட்டில் போயிருந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இப்போ காமராஜர் ஒரு எம்எல்ஏவை, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக எம்எல்ஏவை எப்படி கடத்திட்டு போனாங்க? கடத்திட்டு போய் உட்கார வச்சு காருக்குள்ளேயே உட்கார வச்சு கையெழுத்தெல்லாம் வாங்கினாங்கல்ல, அந்த வீடியோலாம் சமூக வலைதளங்களில் வந்துச்சு இல்லை, அப்படி கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் இப்போ வந்து ஓவராக பில்டப் கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சரி, இப்போ விஜய் பாஸ்கர் இப்படி வந்துட்டார். சிவி சர்மா இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் எம்எல்ஏ பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணல. முடிஞ்சால் எடப்பாடி பழனிசாமி என்னை கட்சியை விட்டு நிப்பாட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். வட மாவட்டங்களில் என்னுடைய ஆதரவு இல்லாமல் வன்னிய சமுதாய ஓட்டுகளை வாங்கிட முடியுமா? பாமகவோட கூட்டணி வச்சாலும் வாங்கிட முடியுமா? நான் இருக்கணுமே அதிமுகவில். நான் இருந்தால் தான் வந்து பாமகக்காரங்களே ஓட்டு போடுவாங்க. நான் இல்லை அப்படின்னா எப்படி அதிமுக ஓட்டு போடுவாங்க? வட மாவட்டங்களில் அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்னம்னா நான் இருக்கணும். அங்கே வட மாவட்டங்களில் பொதுச்செயலாளர் நான் தான், அதிமுக பொதுச்செயலாளர் நான் தான். எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர்னு கட்சிக்குள்ளே சொல்லிக்கலாம். கொங்கு பெல்ட்டில் கூட அவர் பெருசாக மதிக்கவே இல்லை யாருமே. நானாக வட மாவட்டங்களில் அதிமுக சார்பாக பொதுச்செயலாளர், மாவட்ட செயலாளரும் கிடையாது, பொதுச்செயலாளர் அப்படின்னா நான் தான். அது நான் எடுக்கிற முடிவு தான். நான் சொல்கிற முடிவுகளுக்கு அதிமுக வேணாலும் கட்டுப்படுவாங்க. எடப்பாடி ஆதரவாளர்கள் யார் வேணாலும் இருக்கட்டும், எதுனா வேணாலும் பண்ணட்டும், எதை வேணாலும் செய்யட்டும், அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். சிவி சண்முகமும் அமைதியாக இருக்கிறார். அவர் வந்து இப்போ எஸ்பி வேலுமணியிலேருந்து எல்லாம் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. இப்போ ரிட்டர்ன் ஆனவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா பழைய பதவிகளை கொடுத்துருக்காரா அப்படின்னு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல. என்ன எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசனையில் ஏதோ ஒன்று கொடுத்துட்டாரு. இப்போ சிவி சண்முகத்தை சேர்க்க மாட்டேங்கிறாரு. சிவி சண்முகத்தை விட இறங்கி போகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்கார். சிவி சண்முகத்தை விட்டால் வட மாவட்டங்கள் திரும்ப அதிமுக ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அவரே உணர்ந்துருக்கிறார். அதனால் சிவி சண்முகத்தை விடுறதுக்கான வாய்ப்பும் இல்லை. சிவி சண்முகத்துக்கு பல முறை ஃபோனும் போட்டார். என்னடா இது பேச்சுவார்த்தை அப்போ கையை வாங்கிட்டு அடிக்க வந்த ஒரு மனுஷன் சிவி சண்முகம், எடப்பாடி பழனிசாமி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவப்பட்டவர் இப்போ இறங்கி போய் சிவி சண்முகத்தில் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஃபோன் போட்டால் ஃபோனை எடப்பாடி பழனிசாமி ஃபோனை பார்த்தாலே எடுக்கிறதில்ல. எனக்கு எதுக்கு எடப்பாடி பழனிசாமிகிட்ட நான் பேசிட்டு, எதாக இருந்தாலும் வேலுமணிகிட்ட சொல்லுங்கள், நான் வேலுமணிகிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இதாக இருக்குது. இவ்வளோ இறங்கி வந்து ஏன் எடப்பாடி பழனிசாமி ஒரு சிவி சண்முகத்தில் இறங்கி போனாலும் சிவி சண்முகம் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி இவங்களுக்கெல்லாம் இப்போ திரும்பவும் சேர்ந்தவங்களுக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்துட்டாரு. ஆனால் என்னன்னா அவங்க பழைய போஸ்டிங்கே போட்டு தரல, எதிர்பார்த்த போஸ்டிங்கும் கிடைக்கல. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னென்னா துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டிங்கை கொடுத்துருக்குறாங்க எஸ்பி வேலுமணிக்கலாம். இதெல்லாம் பயங்கர ஷாக் ஆகிட்டார் அவர். என்னடா கட்சியில் பழைய போஸ்டிங்கெல்லாம் தருவார்னு பார்த்தா நம்ம அப்படி தானே பேச்சுவார்த்தை நடத்தி அப்படி தானே உள்ளே வந்தோம் கட்சிக்குள்ளே திரும்பவும். இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து அவர் இஷ்டத்துக்கு ஒரு போஸ்டிங்கை போட்டு தராரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் வந்து வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி இவங்கெல்லாம் வந்து வேறு மாதிரி ஒரு மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. இவங்க சிவி சண்முகத்தை போய் தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறாங்க, பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறாங்க. கேட்டால் சிவி சண்முகத்தை சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சியில் இறங்கிருக்கணும், வாங்க கட்சி பதவி தரேன்னு சொல்லி கட்சியில் திரும்ப வந்தவங்களுக்கு பதவி என்ன பதவி கொடுத்துருக்காரு? முன்ன போல் ஒரு ஆரோக்கியமான ஒரு வலுவான பதவியை கொடுத்துருக்காரா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரோ, என்ன கொடுக்கணும்னு யோசிக்கிறாரோ அதை தான் கொடுத்துருக்காரு. அதில் தான் ரொம்ப கடுப்பாகி இப்போ எல்லாமே இருக்கிறாங்க. விஜய் பாஸ்கரும் இப்போ ஒரு சைடு வந்து திமுக சைடும் பேச்சுவார்த்தை, தாவேகா சைடும் பேச்சுவார்த்தை, எந்த சைடாவது ஒரு சைடு போய் சேர்ந்துருவார் சீக்கிரமாக, அந்த உள்ளாட்சி தேர்தலுக்குள்ளே நம்ம முடிவு பண்ணி போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. தாவேகா வந்து விஜய் பாஸ்கரை இப்போ இந்த கேப்பில் விட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் திமுக சைடு போயிடுவார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால பார்த்திங்கன்னா விஜய் பாஸ்கர் சிவி சண்முகம் கொஞ்சம் முரண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி இறங்கி போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக இருக்காரு. ஆனால் சிவி சண்முகம் வந்து பொதுக்குழு கூட்டு தேர்தல் தோல்விக்கான காரணம் என்ன, நீங்கள் கட்சியை கைப்பற்றிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு உங்களை பொதுச்செயலாளர் ஆக்கி விட்டோன்னா நீங்களாம் உங்கள் இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறீங்க, இந்த முடிவெல்லாம் தப்பு, நாங்கள் ஒருங்கிணைக்கணும்னு சொல்கிறோம், எங்கள் பேச்சை கேட்குறேன்னு சொல்லி தானே நீங்கள் பொதுச்செயலாளரை உட்காந்தீங்க, பொதுச்செயலாளர் ஆன பிறகு ஏன் எங்கள் பேச்செல்லாம் கேட்குறதில்ல, நாங்கள் சொல்கிறதெல்லாம் மதிக்கிறதில்லை, எனக்கு என்ன அப்படின்ட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது. இதுக்கெல்லாம் ஒத்து வந்தால் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டு வச்சு திரும்பவும் வந்து கட்சியை வலுப்படுத்தலாம். இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து தூக்கிட்டு வேற ஒரு தடவை பொதுச்செயலாளர் போடணும்.
யார் வேணாலும் இருந்துக்கங்க, எனக்கு வந்து கட்சியை வளர்க்கணும் அவ்வளோதான், கட்சி அதிமுக பழைய லெவலுக்கு வரணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சிவி சண்முகம் ஒரே இதாக சொல்லிட்டாரு. விஜயபாஸ்கர் இப்போ முடிவு எடுத்துட்டார், திமுகவா தாவேகாவா ரெண்டில் ஏதோ ஒரு சைடு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சிவி சண்முகம் இப்படி இருக்காரா? வேலுமணி தரப்பும் ஆதங்கத்தெல்லாம் கொட்டி தீர்த்து புலம்பி சிவி சண்முகத்தில் தள்ளிட்டாங்க. நாங்கள் எதிர்பார்த்த போஸ்டிங்கே வேறு, பழைய போஸ்டிங்கே கொடுத்தா கூட, பதவியை கூட அதிமுகவில் கொடுத்தா கூட நல்லது. இப்போ கட்சிக்காரங்க யாராவது நம்மளை மதிப்பாங்களா? முன்னே நம்மளை கட்சிக்காரங்க மதிக்கிறதுக்கா டம்மி பதவியை கொடுத்து வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரே அளவுக்கு அதிமுகவில் ஒரு குழப்பமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்து பேசினா தான் உண்டு, இல்லை அப்படின்னா ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. அதிமுக பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி தேர்தல் நெருக்கத்தில் என்ன நடக்க போகுது, கடைசி நேரத்தில் திரும்பவும் உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிக்கலாம், இல்லை உள்ளாட்சி தேர்தலில் ஒரு படுமோசமான ஒரு தோல்வியை அதிமுக சந்திக்கும் அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள் ரொம்ப வேதனைப்படுறாங்க. எல்லாத்துக்கும் வேதனையாக தான் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். வேதனைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்ருங்க. நன்றி, வணக்கம்.